ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன டென் ஆஃப் தீவ்ஸ் 2 பாண்டிரான்ற ஒரு டைமண்ட் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலயும் இருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பாருங்க. சோ போன பார்ட்டோட எண்டிங்ல டோனின்றவன் பாடா முழுக்க வெகுளியா நடிச்சு லாஸ்ட்ல ஹீரோவுக்கே விபூதி அடிச்சுட்டு திருடின பணத்தோட தப்பிச்சிட்டான். அவ்வளவுதானே, ஆளு அக்மார்க் முத்திர குத்துன திருடன் ஆயிட்டான். ஒரு திருட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சவன் ரெண்டாவது திருட்டுக்கு அட்டி போடதானே செய்வான். அப்படி ஒரு மிகப்பெரிய டைமண்ட் ராபரி பண்ண தனக்குன்னு ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு டோனி வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல வேலை குடும்பம்னு எல்லாத்து மேலேயும் வெறுப்பான ஹீரோ டோனியை எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு நானும் உன் கூட சேர்ந்து திருட தயார்னு இவருமே அந்த டீம்ல சேர்ந்துடுறாரு. ஆக மொல்ல மாதிரித்தனமும் முரட்டுத்தனமும் ஒன்னா சேர்ந்து திருட எவ்வளவு ஒரு விருத்தனமான பிளான் போட்டு உள்ள நுழையிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த திருட்ட பண்ண முடிஞ்சுதா இல்லையா? இதாங்க படத்தோட கதை. வாங்கலாம், வைரத்தை வாரி துண்ண போறது யாரு? படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா பெல்ஜியம் ஏர்போர்ட்ல ஒரு கார்கோ பிளேன் வந்து இறங்குது. அப்படியே இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பொண்ணு வரா. இந்த கதையில இவ தாங்க ஹீரோயின். பக்கதான் ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கா, ஆனா பக்கா திருடி. ரூமுக்குள்ள போனதுமே ஏர்போர்ட்டோட விஷுவல் தெரியற மாதிரி லேப்டாப், டெலஸ்கோப், காதுல ப்ளூடூத் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஹீரோயின் யாருக்கோ கொடுக்குறா. யாருக்குடான்னு பார்த்தா கார்கோ பிளேன் வந்து இறங்கின ஏர்போர்ட்ல ஒரு கண்டெய்னருக்கு உள்ள ஒரு போலீஸ் காருக்குள்ள உட்காந்துருக்க டோனிக்கு. கார்ல டோனி மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு ஆளும் இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொன்னதும் கண்டெய்னருக்கு வெளியே இருந்த ட்ரக் டிரைவர் கண்டெய்னரோட மூடிய திறக்கிறான். உள்ள இருந்த இவங்களோட காரு வெளியே அடிச்சு கிழிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிளேன் லேண்ட் ஆச்சு இல்லையா, தட்டால் புடால்னு அங்க போய் எல்லாரையும் துப்பாக்கி காட்டி மிரட்டி பிளேன்ல ஏதோ ஒரு டைமண்ட் பார்சல் வந்திருக்கு, அத திருடுறானுங்க. இந்த மேட்ரு கேள்விப்பட்டு ஏர்போர்ட் போலீஸ் இங்க வரத்துக்குள்ளேயே இவனுங்க டைமண்டோட கார் எடுத்துக்கிட்டு எந்த கண்டெய்னர்ல இருந்து வெளியே வந்தானுங்களோ திரும்ப அதே கண்டெய்னருக்குள்ள போய் மாயமா மறைஞ்சிடறானுங்க. இங்க படத்தோட டைட்டில போட அதோட அந்த பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஏதோ ஒரு கோர்ட் ரூமோட பாத்ரூம்ல வாழ்க்கையவே வெறுத்து போயிருக்க ஹீரோவை காட்ட போன பார்ட்லயே ஹீரோ பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தால, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கோவத்துல பாத்ரூம்லயே பாக்ஸிங் பயிற்சி எல்லாம் எடுத்த ஹீரோ வெறுப்பா ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ நேத்து நைட்டு பெல்ஜியம்ல நடந்த ராபரியை பத்தி டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு நமக்கும் ஒருத்தவன் டிமி கொடுத்துட்டு போனான்ல, குடும்ப கலவரத்துல அவனை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே, இனிமேல் அவன் எங்க இருக்கான்னு தேடுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு ரெடியாக அதே சமயம் பெல்ஜியம்ல கொள்ளையடிச்ச டோனி ஒரு ட்ரெயினை பிடிச்சு பிரான்ஸ்ல இருக்க இன்னொரு ஊருக்கு வரான். ஸ்டேஷன் வாசல்ல இவனை பிக்கப் பண்றது ஹீரோயின். இது இல்லாம ஹீரோயினோட ஆள் 2 பேர் கூடவே இருக்கானுங்க. அதுல ஒருத்தவன் தாடி வச்சுக்கிட்டு கட்டையா இருக்கான்ல, அவன் பேரு மார்க்கஸ். இன்னொருத்தவன் கிளீன் ஷேவ் பண்ணிருக்கானே, அவன் பேரு டிராகன். இதோடங்க நேத்து நைட்டு பெல்ஜியம்ல ஒரு டைமண்ட கொள்ளையடிச்சாங்கல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் திருண்ண டைமண்ட் தூண்டில்ல போடுற எற மாதிரி. அந்த எறைய வச்சு ஒரு மிகப்பெரிய மீனை பிடிக்கிறது தான் இவங்களோட திட்டம். அது என்னன்னா, இப்ப இவங்க இருக்க ஊர்ல டைமண்ட் கேஸ்டில் அப்படின்னு ஒரு ஹை செக்யூரிட்டி இடம் இருக்கு. அங்க இருக்க வால்ட்ல ரேரான டைமண்ட்ஸ், ஜுவல்ஸ், பணம்னு கோடி கணக்குல கொட்டி கிடக்கு. இந்த டைமண்ட் கேஸ்டல்ல சில பேர் மெம்பரா இருப்பாங்க. அங்க மெம்பரா இருக்கிறதே ஒரு பெரிய கௌரவம் தான். சோ அப்படி அங்க ஒரு முக்கிய பொறுப்புல மெம்பரா இருக்க லேடியை உசார் பண்ணி நல்லா மஃப்டில வந்த மணல் மூட்டை மாதிரி இருக்கான்ல டோனி, அவன் ஒரு மெம்பர் ஆகணும். ஒன்ஸ் உள்ள போயிட்டா அப்புறம் போக போக மீதி பிளான போட்டுக்கலாம். மெம்பர் ஆகிறது தான் இவங்களோட முதற்கட்ட திட்டம். சோ பால்கனில நின்னு பார்த்தா டைமண்ட் கேஸ்டல் பில்டிங் தெரியற மாதிரியான ஒரு ரூம் எடுத்து டோனி அங்க தங்கிடுறான். அப்படியே மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்தா போன பாட்டு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மெரிமேன்ன்றவன் தானே முக்கியமான வில்லன். அவனுக்கு கூட ஒரு காதலி இருந்தா. ஹீரோ கூட ஒரு நாள் நைட் அவ கூட ஒன்னா இருந்து மெரிமேன் அவகிட்ட தப்பா சொல்லி கொடுத்த பிளான அவ கூட ஹீரோ கிட்ட சொன்னாலே, இப்ப அவளை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போய் உன் ஆளு செம்ம தெளிவுதாமா, கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவன் மாட்டினாலும் அவன் திருண்ண பணம் மாட்டக்கூடாதுன்னு டோனியும் அவனும் சேர்ந்து என்னம்மா பிளான் பண்ணிருக்கானுங்கன்ற. எப்படியும் திருண்ண பணத்தை வெளியூர்ல எடுத்துட்டு போயிட்டு செட்டில் ஆகலான்னு தான் நினைச்சிருப்பானுங்க. நடுவுல மெரிமேன் செத்துட்டான். 2 பேரும் போட்ட பிளான டோனி மட்டும் தனியா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். பணத்தோட தப்பிச்சு அவனுங்க எந்த ஊர்ல போய் செட்டில் ஆகலான்னு இருந்தானுங்களோ அந்த இடம் உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல. நீயா சொல்லிட்டனா நல்லது, இல்லனா என் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்னு ஹீரோ மிரட்டினதும் அந்த பொண்ணு ஹீரோவுக்கு படு பயங்கரமான ஆப்பு ஒண்ணு சீவி கையிலேயே வச்சிருக்கா. வேற எதுவும் இல்ல, ஒரு நைட்டு ஹீரோ அந்த பொண்ணோட ஒன்னா இருந்தாருல்ல, 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை ஹீரோவுக்கே தெரியாம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டா. ஏற்கனவே ஹீரோவுக்கு டைவர்ஸ் ஆகி வேலையில பிரச்சனை ஆகி ஏகப்பட்ட தலைவலி. இதுல இந்த வீடியோ வேற வெளியே வந்துட்டா இருக்க கொஞ்ச நெஞ்ச மானமும் போயிடும். சரி இப்ப என்னதாமா பண்ண சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்டதும், டோனி எந்த பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கானோ அந்த பேங்க் இருக்க ஊரை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு பதில் மெரிமேன் செத்துட்டான். கொள்ளையடிச்ச பணத்துல அவனுக்கு கொஞ்சம் ஷேர் வரணும்ல, அதை வாங்கி நீ என்கிட்ட குடுக்குற மாதிரி இருந்தா ஓகே அப்படின்னு அவ ஒரு டீல போட ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்ல, இந்த பக்கம் டைமண்ட் கேஸ்டல்ல முக்கியமான பொறுப்புல இருக்க ஒரு லேடிய உசார் பண்ணலாம்னு டோனியும் ஹீரோயினும் பிளான் பண்ணிருந்தாங்கல்ல. ஹீரோயின் அந்த லேடியை கூட்டிட்டு வரா. பிளைட்ல இருந்து கொள்ளையடிச்ச டைமண்ட் அவங்களுக்கு லஞ்சமா கொடுத்து, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷன் இருக்குங்க, நானே ஒரு டைமண்ட் டீலிங் பிசினஸ் பண்றவன் தான், என்ன மாதிரியான ஒரு ஆள் உங்க கேஸ்டல்ல மெம்பரா இருந்தா உங்களுக்கும்
உங்களுக்கும் பெருமை, எனக்கும் அதுல ஒரு கௌரவம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. மிச்சபடி நடக்க போற கொள்ளையில மெம்பரான லேடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க டைமண்ட காட்டினதும் அந்த அம்மா வாய பொளந்துகிட்டு சரின்னு சொல்லிடுது. கையோட டோனிய டைமண்ட் கேஸ்டலுக்கும் கூட்டிட்டு போக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க அவ்வளோ செக்யூரிட்டி, நடக்கிற இடமெல்லாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ், பாக்குற இடமெல்லாம் கேமராஸ். இதை மீறி இவனுங்க எப்படி கொள்ளையடிக்க போறானுங்களோ தெரியல. இதை கடந்து உள்ள போய் மெம்பர் லேடி டைமண்ட் கேஸ்டலோட மேனேஜர் கிட்ட டோனி அறிமுகம் பண்ண, அவர் டோனிக்குன்னு தனியா ஒரு ரூமையும் அலாட் பண்ணி கொடுக்குறாரு. இங்கேயே உட்கார்ந்து இருந்தா கொள்ளை எப்படி அடிக்கிறது? பணம் நகலாம் இருக்க வால்ட் கிட்ட போனா தானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பார்க்க முடியும். சோ எனக்கு ஒரு வால்ட் இருந்தா கொடுங்களாங்க. என்கிட்ட நிறைய டைமண்ட்ஸ் இருக்கு, ஆனா அதை வைக்க இடம் இல்ல. நீங்க தான் இந்த பில்டிங்க வேர்ல்டுலயே டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி இருக்க பில்டிங்னு சொல்றீங்களே, இங்க வச்சா என் பொருள் சேஃபா இருக்கும் அப்படின்னு டோனி கேட்டதும், அச்சச்சோ இப்ப வந்து கேக்குறீங்களேங்க, வால்ட்ல இருக்க ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல யாராச்சும் ஒருத்தவங்க வால்ட் ரூம் காலி பண்ணாதான் உங்களுக்குன்னு ஒரு ரூம் கிடைக்கும், பாப்போம் உங்களுக்கு லக் இருந்தா கிடைக்க போகுது அப்படின்னு மேனேஜர் இந்த டாபிக்கை இதோட முடிச்சிடுறாரு. இங்க இப்படி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இட்டாலியில இருக்க சார்டினியான்ற ஒரு ஐலாண்டு, அங்க என்ன லாங்குவேஜ் பேசுறானுங்கன்னே தெரியல. அங்க ஒரு வயசானவரையும் அவரோட பாடி கார்டையும் காட்ட, டோனி பிளைட்ல கொள்ளையடிச்ச டைமண்ட் ராபரி பத்தின நியூஸ் பாடி கார்டு வயசானவர்கிட்ட காட்டுறான். நல்லா நாளைக்கு சாக போற நத்த மாதிரி இருந்துகிட்டு நியூஸ பார்த்ததும் வயசானவருக்கு என்ன ஒரு கோவம். ஏன்னா திருடப்பட்ட டைமண்டுக்கு சொந்தக்காரரே இவர்தான். இவனுங்க மூஞ்ச பார்க்கும் போதே இவனுங்க ஒரு மிகப்பெரிய மாஃபியான்னு தெரியுது. அப்படி இருக்கப்போ இவனுங்க பொருளை ஒருத்தவன் திருடிட்டா சும்மா விட்டுருவானுங்களா? திருடின டைமண்டை திரும்ப கொண்டு வரதுக்கு பாடி கார்டு அவன் ஆளுங்களோட கிளம்பி பிரான்ஸுக்கு வந்துட்டு இருக்கான். எப்படி கரெக்டா பிரான்ஸ்ல தான் டைமண்ட் இருக்குன்னு தெரியுதுன்னா, இவனுங்க அந்த டைமண்ட்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிருந்திருக்கானுங்க. இப்போதான் டோனி மெம்பர் லேடி கிட்ட டைமண்டை கொடுத்தான்ல, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு செக் பண்றப்போ உள்ள ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. எடுத்து தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா டைமண்ட் பிரான்ஸ்ல இந்த ஊர்ல தான் இருக்குன்றது பாடி கார்டுக்கு தெரிஞ்சு போச்சே. சோ அவன் வண்டி கட்டிக்கிட்டு கிளம்புறான். அதுக்குள்ள ஹீரோயின் டீம்ல இருக்க மீதி பேருக்கு இன்ட்ரோ கொடுக்க, ஆல்ரெடி மார்க்கோ டிராகன் நம்ம 2 பேரை பார்த்திருந்தோம்ல, இது இல்லாம இன்னும் 2 பேர். ஒருத்தன் நல்லா மழை மழைன்னு மொட்டை அடிச்சிட்டு இருக்கானே, அவன் பேரு ஊக். இன்னொருத்தவரு கொஞ்சம் வயசான கெட்டப்ல இருக்காரு, அவர் பேரு ஸ்லாவ்கோ. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் டைமண்ட் கேஸ்டல்ல கொள்ளையடிக்க போறாங்க. வால்ட்ல எப்படி பார்த்தாலும் 800 கோடிக்கு மேல பணம் தேரும். இவங்க மட்டும் இந்த திருட்டை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. ஹிஸ்டரியிலேயே இதுதாங்க பெரிய திருட்டா இருக்கும். சோ டீம்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீ அந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு ஹீரோயின் வேலையை பிரிச்சு கொடுக்க, நாங்க வேலை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், புதுசா டோனின்ற ஒருத்தன் வந்திருக்கானே அவன் என்ன பண்ணுவான்னு டிராகன் கேட்டா, இந்த ராபரிக்கு பிளான் போட்டு கொடுக்க போறதே அவன் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா இவர் பெரிய வெட்டோத்தி சுந்தரம், அப்படி இவர் என்னத்தை வெட்டி முடிச்சிட்டாருன்னு இவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குற நீ, ஏன் நாங்களாம் பிளான் போட மாட்டோமா அப்படின்னு டிராகன் காண்டாகிறான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்னோட பிளான். இந்த பிளான்ல யாரு என்ன வேலை பார்க்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். அதை மீறி இந்த ரூம்ல இருக்க ஒவ்வொருத்தவனும் யாரு, அவனால எது முடியும் முடியாதுன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். சோ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டு பண்ணுங்க. இஷ்டம் இல்லையா இப்பவே டீம்ல இருந்து நீங்க வெளியே போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் கராரா பேசிடுறா. இதுக்கப்புறம் கொள்ளையடிச்சிட்டு இவங்க தப்பிக்கணும்ல, கொள்ளையடிச்சிட்டு சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாலோ இல்ல அங்கேயே வேற எங்கேயாவது பதுங்கி இருந்தாலோ சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இவங்க யார் கண்ணிலையும் படாம மறையணும்னா சிட்டியை விட்டு வெளியே வந்ததும் கேமராவே இல்லாத ஒரு இடத்துல பயணம் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு இடம் டிராகனுக்கு தெரிஞ்சிருக்கு. டிராகன் ஊக் 2 பேரும் அந்த இடத்த டோனிக்கு காட்ட, அது மலைக்கு மேல போற ஒரு ரோடுங்க. டோனி அதை பார்த்துட்டு இருக்க கேப்ல ஹீரோ இந்த ஊருக்கே வந்துடுறாரு. போன பாட்டுல திருடின பணத்தோட டோனி இந்த ஊர்ல தான் செட்டில் ஆயிருக்கிறதா மெரிமேனோட காதலி சொல்லியிருக்கா. சோ ஹீரோ இங்க வந்து இந்த ஊர் போலீஸோட இந்த ஊரோட இண்டு இடுக்கு சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா சிசிடிவி கேமராஸையும் அனலைஸ் பண்றப்போ டோனி மெம்பர் லேடியோட சேர்ந்து டைமண்ட் கேஸ்டலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தான்ல, அதை ஹீரோ பாத்துறாரு. இந்த மையில வரைஞ்ச மதையான எதையும் சும்மா பண்ண மாட்டான். இப்படி ஒரு இடத்துக்குள்ள அவன் போயிட்டு வரான்னா இருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட அதை பத்தி எதையும் தெரியப்படுத்தல. இங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டைமண்ட் கேஸ்டல்ல ஹெட் செக்யூரிட்டியா இருக்க ஒரு ஆள் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காப்புல. நேக்கா ஹீரோயின் அவர்கிட்ட போய் இவ அழக காட்டி அவரை மயக்கி அவருக்கே தெரியாம அவரோட மொபைல்ல ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி விட்டுறா. சோ இனிமேல் அவரோட மொபைல் கேமரா மூலியமா அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்தோட விஷுவல்ஸ இவங்களால பார்க்க முடியும். இந்த வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. டோனியும் அவன் தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு வரான். வந்தவனுக்கு ஈரா கொலையே கிட்டு 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 கிட்டுன்னு நட்டுங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவனுக்கு முன்னால இவன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோ. ஹீரோவை பார்த்த டோனிக்கு அல்லு இல்ல, இவன் போன பாட்டிலேயே நம்மள துரத்தி துரத்தி அடிச்சானே, எப்படிரா கண்டுபிடிச்சு வந்தான்னு மெர்சல் ஆகி நிக்கிறான். ஆனா ஹீரோவை ரொம்ப கூலா, ஏண்டா பேய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற, வா ஒன்னும் பண்ண மாட்டேன் வந்து உட்காரு. அப்புறம் நம்ம ஊர்ல பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு வெளியூருக்கு வேட்டையாட வந்திருக்க, இங்க பெருசா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்க போலியே தெரியுது. உன் பால்கனில நின்னு பார்க்கும் போதே நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இல்லன்னு இல்லன்னு சொல்லி எனக்கு கடு பேத்திராத. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் குடும்பம் என்னை விட்டு போயிடுச்சு, வேலையிலயும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இத்தனை வருஷம் போலீஸ் வேலை பார்த்து நான் என்னத்த சாதிச்சேன், அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் உன் டீம்ல சேர்ந்து நீங்க பண்ண நினைக்கிற ராபரிய நானும்
நானும் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முடியாதுன்னு சொல்ற ஆப்ஷனே உங்ககிட்ட இல்ல. நான் முடிவெடுத்துட்டேன். நீ உங்க டீம் ஆளுங்களா நாளைக்கு கூட்டிட்டு வா, பேசி முடிவெடுத்துருவோம்னு ஹீரோ சொல்ல வேண்டிய விஷயத்த கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ சொன்ன மாதிரி டோனிக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஹீரோவை டீம்ல சேர்த்துக்கலனா ஹீரோ கண்டிப்பா விட மாட்டாரு. சோ டோனி மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் பேசுற மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்சும் பண்றான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டோனி ஒரு நம்பிக்கையான ஆள். அப்ப அவன் கூட்டிட்டு வர ஆள் மேலேயும் நம்பிக்கை வச்சுதானே ஆகணும். ஹீரோ டீம்ல சேர்றதுக்கு ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறான். பட் மீதி பேருக்கெல்லாம் ஒரு உறுத்தல். என்ன இருந்தாலும் அவன் ஒரு போலீஸ். அவன் அந்த வேலையை விட்டுட்டு முழுசா ராபரி பண்ண ரெடி ஆயிட்டான்னு நம்ம எப்படி நம்புறது? அதுக்கு அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். நைட் இந்த பார்ட்டிக்கு அவனை வர சொல்லுங்க அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டோனி டைமண்ட் கேஸ்டல்ல இருக்க மெம்பர் லேடி கிட்ட குழந்தை மாதிரி போய், மேடம் மேடம் நான் அப்பவே மேனேஜர் கிட்ட கேட்டேன் மேடம், என் பொருள் எல்லாம் வைக்க வால்ட்ல எனக்கு ஒரு ரூம் கொடுங்கன்ட்டு. அவர் இல்லன்ட்டாரு. மனம் இருந்தால் மார்கபந்து, சி மார்க்கம் உண்டு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு டோனி குழஞ்சதும், அப்படியா சரி என் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட வால்ட்ல ஒரு ரூம் தரதா மெம்பர் லேடி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சேம் டைம் டோனி கொள்ளையடிச்ச வைரத்தை இவங்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு சார்டினியால இருந்து ஒரு பாடி கார்டு வந்தானே, அவன் இந்த ஊருக்கு வந்து இங்க இருக்க ஒரு லோக்கல் இன்ஃபார்மரை பிடிச்சு எந்த ஒரு இல்லீகல் வேலையும் ரகசியமா பண்ண முடியாதுல்ல, 1-2 பேருக்கு தெரிஞ்சுதான் ஆகும். அப்படி இந்த லோக்கல் இன்ஃபார்மர் டோனியும் ஹீரோயினும் சேர்ந்துதான் அந்த டைமண்டை சேல் பண்ணதா பாடி கார்டை போட்டு விட்டுறான் வித்து போட்டோவோட. அதோட அன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தா ஹீரோ கில்லு கிலுப்பா ரெடி ஆகி வந்துடுறாரு. ஹீரோயினோட டீம் ஆளுங்க ஹீரோவுக்கு சரக்கு மேல சரக்கு ஊத்தி கொடுக்குறானுங்க. அந்த போதை பத்தாதுன்னு ஒரு ட்ரக்க வேற ஹீரோ கிட்ட கொடுத்து அடிக்க சொல்ல, பொதுவாவே போலீஸ்காரங்க என்னதான் சரக்கு அடிச்சாலும் ட்ரக்க தொடவே மாட்டாங்க. அது அவங்களோட கொள்கை. தப்ப தடுக்கிறவங்களே அந்த தப்பு பண்ணா எப்படி? சோ இப்ப இவனுங்க ட்ரக் கொடுத்து அதை ஹீரோ அடிச்சுட்டாருன்னு வைங்களேன். ஓகே, ஹீரோ போலீஸ் வேலையை விட்டு முழுசா வெளியே வந்துட்டாரு, இவரை டீம்ல சேர்த்துக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். அதுக்காக அவனுங்க ட்ரக் கொடுக்குறானுங்க. ஹீரோவும் மனம் போல அடிச்சு தள்ளுறாரு. போதையில பாதம் மாறுறது சகஜமான விஷயம் தானே. இங்க ஹீரோவுக்கு போதையானதும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சும்மாவே ஹீரோவுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி. அதுக்கு தானே இவர் பொண்டாட்டி இவரை விட்டுட்டே போனா. ஹீரோவுக்கு இருந்த போதையில பார்ட்டியில டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஹீரோயின் மேல ஒரு கண்ணாயிடுது. அவகிட்ட போய் கொஞ்சம் நெருக்கமா டான்ஸ் ஆனதும் இந்த பக்கம் டிராகனுக்கு வைத்தறிச்சல் தாங்கல. ஏன்னா ஹீரோயின் டிராகனோட எக்ஸ் காதலி. இவன் கண்ணு முன்னாலேயே எக்ஸ் காதலி கிட்ட அப்படி இப்படி நடந்துகிட்டா இவனுக்கு கோவம் வரதானே செய்யும். டோனி கிட்ட சொல்லி அனுப்புறான், அவன் போதையில ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா நான் ஓவர் ஆயிடுவேன்ட்டு. டோனி போய் ஹீரோ கிட்ட சொல்லியும் ஹீரோ காதுல எதுவும் ஏறல. போக போக சண்டை முட்டிக்குது. நல்லா வளர்ந்து கெட்ட வரி குதிரை மாதிரி இருக்கான்ல டிராகன். வந்த கோவத்துல ஹீரோவுக்கு ஒண்ணு கொடுக்க, ஹீரோ பதிலுக்கு அவன் உயிரியே எடுக்கிற மாதிரி அடிக்க, தடுக்க வந்த டோனிய ஹூக் போட்டு சாத்துன்னு சாத்துறான். பதிலுக்கு டோனியும் ஹூக் அடிக்க வேண்டியதா போச்சு. ஒரு வழியா உள்நாட்டு போரே நடந்து முடியுதா. கடுப்பாகி டிராகனும் ஹூக்கும் டீமை விட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தனியா நடந்து போயிட்டு இருந்த டோனியையும் ஹீரோவையும் திட்டுதுப்புன்னு வந்து யாரோ கடத்த, கொஞ்ச நேரம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தலையில துணியை போட்டு கடத்திடுறானுங்க. மறுபடியும் மூஞ்சில இருந்து துணி எடுத்தா இவங்களுக்கு முன்னால நிக்கிறது பாடி கார்டு. அதுவும் 2 பேரையும் போட்ல ஏத்தி கடல் கரையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போட்ட நிறுத்தி வச்சிருக்கான். பாடி கார்டோட ஒரே டிமாண்ட், டோனி திருடிட்டு போன டைமண்ட் தானே, சோ அது எனக்கு சொந்தமான டைமண்ட். இந்த ஒரு தடவை உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன், நான் அடுத்த தடவை உன்னை வந்து பாக்குறப்போ நீ திருடின டைமண்டை என்கிட்ட கொடுக்கலனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு 2 பேரையும் கடல்ல தள்ளி விட்டுட்டு போட் எடுத்துட்டு அவன் போயிடுறாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு டோனி அப்பாவி மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டதும், உள்ள போய் மீன் ஏதாவது கிடைச்சா புடிச்சு எடுத்துருவா, இங்கே சமைச்சு சாப்பிடுவோம் சரியா? பரதேசி கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சு என்னையும் சேர்த்து கோத்து விட்டியடா, வா நம்மளே நீச்சல் அடிச்சு தான் கரைக்கு போய் ஆகணும் அப்படின்னு பல கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்த மாதிரி நடந்த சண்டையில கோவப்பட்டு டிராகனும் ஊக்கும் டீமை விட்டே போயிடுறாங்க. மீதி இருக்க ஆளை வச்சுதான் பிளான முடிக்கணும். இத்தனை நாள் டோனி டைமண்ட் கேஸ்டல்ல இருந்ததுல அவனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சதோ அதை தன்னோட டீம் கிட்ட சொல்றான். முதல்ல டைமண்ட் கேஸ்டல்ல இருக்க கேமரா பத்தி சொல்லணும்னா அங்க மொத்தம் 127 கேமரா இருக்கு. ஆனா செக்யூரிட்டி ரூம்ல இருக்கிறதோ 10 மானிட்டர் தான். அப்படின்னா ஒரே நேரத்துல செக்யூரிட்டிஸால 10 கேமராவோட விஷுவலை மட்டும் தானே பார்க்க முடியும். மீதி 117 கேமராவோட விஷுவல் டார்க்கா இருக்கும். பிளஸ் அந்த கேமராஸ் எதுவுமே விஷுவல்ஸை ரெக்கார்டும் பண்ணாது. எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் தான். சோ ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் செக்யூரிட்டிஸ் பாக்குற அந்த 10 கேமராவோட விஷுவல் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். எந்த கேமராஸ்லாம் செக்யூரிட்டிஸ் கண்ணில் படாம டார்க் ஜோன்ல இருக்கோ அந்த டைமையும் அந்த வழியையும் யூஸ் பண்ணி இவங்க வாழ்ற இடத்துக்கு போயாகணும். இதுல இன்னுமே தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை என்னன்னா இவங்க மெயினா கொள்ளையடிக்க போறதே வால்ட்ட தான். ஆனா இன்னும் இவங்க வால்ட்டு கிட்ட போகவே இல்ல. ஒரு தடவையாச்சும் போனாதானே அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன சிக்கல் இருக்குன்னு தெரியும். அதை எப்படா முடிக்க போறீங்கன்னு ஹீரோ கேட்டா, இப்பதான் முடிக்க போறோம், நீ தான் முடிக்க போற, வா என்னோட. இனிமேல் டைமண்ட் கேஸ்டல்ல நீ தான் என்னோட செக்யூரிட்டி, என்னோட எடுபடி வேலை எல்லாத்தையும் நீ தான் பாக்குற அப்படின்னு ஹீரோவை டைமண்ட் கேஸ்டல் கூட்டிட்டு போயிட்டு டோனி மெம்பர் லேடி கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறான். டோனி கேட்ட மாதிரி மெம்பர் லேடி ஒரு வால் ரூம் ரெடி பண்ணி டோனிக்கு கொடுத்துட்டாங்க. டோனிக்கு பதில் ஹீரோ தான் பொருள் எடுத்துட்டு போயிட்டு வால்ட்ல வைக்க போறாரு. அதை நாளைக்கு பாத்துக்கலான்ற மாதிரி மெம்பர் லேடி சொல்ல,
இந்த இடைப்பட்ட நேரத்துல இவங்க ஏற்கனவே டைமண்ட் கேஸ்டலோட ஹெட் செக்யூரிட்டியோட மொபைல் போன் கேமராவை ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுல தெரியுற விஷுவல் மூலியமா 127 கேமரால ஒரே நேரத்துல எந்த 10 கேமரா தெரியுது, அடுத்தடுத்த 10 செகண்ட்ல எந்த ஏரியாவோட கேமரா மாறி மாறி தெரியுது இப்படின்ற ஸ்கெடியூல் எல்லாத்தையும் பார்த்து வச்சிடறாங்க. மறுநாள் போட்டிருக்க கோட்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கேமரா ஒன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேசி வச்ச மாதிரி கையில ஒரு பொருளோட ஹீரோ வால்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. கூடவே மேனேஜர், மெம்பர் லேடி இவங்களும் போறாங்க. லிஃப்ட் ஏறி கீழே வந்தா வால்ட்டுக்கு நடந்து போற வராண்டால ஒரு கேமரா இருக்கு. இது மீதி 127 கேமரா மாதிரி அப்பப்போ தெரியறது இல்ல. 24x7 அதோட விஷுவலை பாக்குறதுக்குனே தனி மானிட்டர் ஒன்னு இருக்கு. அதை கடந்து போனா வால்டோருக்கு முன்னால இருக்க இரும்பு கம்பிக்கு மேல மோஷன் சென்சார் ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இல்லாம வால்டோருக்கு முன்னால 2 சைட்லயும் தெர்மல் சென்சாரும் இருக்கு. இதெல்லாம் ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே மேனேஜர் பாஸ்வேர்டை போட்டு வால்ட்ட ஓபன் பண்றாரு. அவர் பாஸ்வேர்டை போடும் பொழுது அதை யாரும் பார்க்க கூடாது. சோ மெம்பர் லேடி, ஹீரோ 2 பேரும் திரும்பி நின்னுறாங்க. அப்புறம் வால்டோர் திறந்து ஹீரோ உள்ள போய் இவர் எடுத்துட்டு வந்த பொருளை வால் ரூம்ல வச்சிட்டு இருக்கப்போ மெம்பர் லேடி எதர்ச்சியா அவங்களோட சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ண அதுக்குள்ள தாங்க எனக்கு என்னோட டைமண்ட் வேணும்னு பாடி கார்டு டிமாண்ட் பண்ணால அந்த ரெட் டைமண்ட் இருக்கு. சோ ஒரே நேரத்துல வால்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஹீரோவும் பார்த்துட்டாரு. அவர் கோர்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேமரா மூலியமா வெளியே இருக்க மீதி ஆளுங்களும் பாத்துறாங்க. இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பிளான் பண்ணணும். பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அடுத்த தடவை ஹீரோ வால்ட் ரூமுக்கு போறப்போ இரும்பு கம்பிக்கு மேல மோஷன் சென்சார் இருந்தது இல்ல, ஹீரோ போகும்போதே வாயில ஸ்மெல் அடிக்குதுன்னு ஒரு ஸ்ப்ரே ஒன்னு எடுத்துட்டு போயிருக்காரு. மெம்பர் லேடியும் மேனேஜரும் பாக்குறப்போ ஒரு தடவை அதை வாயில அடிச்சவரு கரெக்டா அவங்க பார்க்காத நேரமா பார்த்து ஸ்ப்ரேவை சென்சாருக்கு மேல அடிச்சு சென்சார் சென்ஸ் ஆகாத மாதிரி அதை கவர் பண்ணிடுறாரு. ஒரு பிரச்சனை முடிஞ்சது. மீதி என்னென்ன இருக்கு, வால்ட்டுக்கு போற வழியில இருக்க ஒரு கேமரா, 2 சைடு சவுத்துலயும் இருக்க தெர்மல் சென்சார், அப்புறம் வால்டோரை திறக்கிறதுக்கான ரூட். இதுக்கான தீர்வெல்லாம் 2-3 நாள்ல ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்து கொள்ளையடிக்க போற நாளும் வருது. எதுக்காக இன்னைய நாள கொள்ளையடிக்கிற நாளா சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. ஊரே அதை கோலாகலமா கொண்டாடும். சோ எல்லாரும் அதுல டைவர்ட் ஆயிருக்க சமயத்துல இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, அதான் இன்னைக்கு தான் கொள்ளையடிக்கணும்னு சூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே டைமண்ட் கேஸ்டலோட செக்யூரிட்டிஸ்லாம் மேட்சை தான் மும்மரமா பார்த்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் கேஸ்டலோட மேனேஜர் வால்ட்டெல்லாம் செக் பண்ணி பக்காவா க்ளோஸ் பண்ணிட்டு மெம்பர் லேடி இன்னும் சிலர் ஒரு பார்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அந்த ஜோதியில போய் ஐக்கியம் ஆயிடுறாரு. அப்புறம் அந்த பக்கம் ஹீரோயின் எப்பவும் போல தனியா ஒரு பில்டிங்கோட ரூஃப்ல கம்ப்யூட்டரோட உட்காந்து ப்ளூடூத் மூலமா என்னென்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை டீம் ஆளுங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா. கடைசியா ஹீரோ, டோனி, ஸ்லாவ்கோ, மார்க்கோ 4 பேர் கொண்ட டீம் இவங்க எடுத்ததும் டைமண்ட் கேஸ்டல் பில்டிங் குள்ள போல காரை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கோட கார் பார்க்கிங்ல நுழையிறாங்க. உள்ள நுழையும் போதே என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா இருக்கும். அதுல மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு மாஸ்கையும் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவங்க இருக்க பில்டிங்கோட ரூஃபுக்கு போய் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க டைமண்ட் கேஸ்டலோட பில்டிங்க்கு நடுவுல ஒரு கம்பியை போட்டு அதுல தொங்கிக்கிட்டே தான் இவங்க பில்டிங் விட்டு பில்டிங் ஷிஃப்ட் ஆகுறாங்க. எனக்கு கீழே ஃபுல்லா கேமரா. இவங்க எந்த சைட்ல டைமண்ட் கேஸ்டலுக்குள்ள நுழையணும்னு நினைச்சாலும் பிரச்சனை. ஆனா மேல எந்த வித கேமராவும் இல்ல. அதான் மேல் வழியா போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும்னு அந்த இடத்துல சர்க்கஸ் காட்டிட்டு இருக்காங்க. 4 பேரும் பில்டிங் விட்டு பில்டிங் மாறியாச்சு. இதுக்கப்புறம் இவங்க கீழே எடுத்து வைக்க போற ஒரு ஸ்டெப்பையும் தீர்மானிக்க போறது ஹீரோயின் தான். இவளுக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுலதான் செக்யூரிட்டி ரூம்ல இருக்க மானிட்டர்ஸ்ல எப்பப்போ எந்தெந்த கேமராவோட ஆங்கிள் தெரியும், அடுத்த எத்தனாவது செகண்ட்ல அந்த ஆங்கிள் மாறும், டீம் எந்த டைம்ல பிரச்சனையே இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலாம் அப்படின்ற ஸ்கெடியூல்லாம் இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கிரீன்ல கிரீனா தெரியுற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, டீம் ஆளுங்க போலாம், கேமரால மாட்ட மாட்டாங்க. ஆனா ரெட்டா இருக்கிற இடத்துல தப்பி தவறி காலடி எடுத்து வச்சுட்டாங்க. கண்ணி வெடியில கால் வச்ச கதை தான். சோ ஹீரோயின் கேமராவோட ஆங்கிள்லாம் ஜாக்கிரதையா பார்த்து இப்ப நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள போலாம், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க டீம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கு. இவங்க திருட போற வால்ட் பேஸ்மெண்ட்ல இருக்கு. பொதுவா பேஸ்மெண்ட்டுக்கு லிஃப்ட் ஏறி தான் போய் ஆகணும். ஆனா இவங்க உயரமா லிஃப்ட் ஏறி போனாங்கன்னா மாட்டிப்பாங்கல்ல. சோ கேமராவோட ஆங்கிள் லிஃப்ட் சைடு இல்லாத டைமா பார்த்து லிஃப்ட் டோர் ஓபன் பண்ணவங்க ரோப்பை போட்டு தொங்கிக்கிட்டே கீழே வந்துடுறாங்க. அடுத்து அங்க இருக்க தனி கேமராவை சமாளிச்சாகணும். அதுக்கு ஒரு ஷீல்டையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துல கூட பாத்திருப்போம்ல, ஷீல்டுக்கு பின்னால மறைஞ்சிருந்தா ஒரு ஆள் நிக்கிறதே அங்க தெரியாம பிளாங்கா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஷீல்டு. பட் இவங்க யூஸ் பண்ற ஷீல்டு கேமரால லைட்டா தெரியுது, வெள்ளை கலர் ஷேடோ மாதிரி. அத கேமராவை கவனிச்சிட்டு இருக்க செக்யூரிட்டியும் நோட் பண்ணிடுறான். ஆனா என்ன ஏதுன்னு உத்து பாக்குறதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க கேமராவை கிராஸ் பண்ணிடுறாங்களா. செக்யூரிட்டியும் மேட்ச் மோகத்துல இருந்ததுனால அதை பெருசா கண்டுக்காம விட்டுறான். எப்படியோ வால் டோர் கிட்ட வந்தாச்சு. ஏற்கனவே ஹீரோ மோஷன் சென்சார்ல ஸ்ப்ரே அடிச்சதுனால அங்க ஆள் நடமாட்டம் இருக்குன்றத சென்சார் கண்டுபிடிக்கல. இப்ப இவங்க வால் டோர் ஓபன் பண்ணணும்னா அதுக்கு டோர்ல ட்ரில் போட்டாகணும். ட்ரில் போடும்போது வெளியே வர போக தெர்மல் சென்சார்ல சென்ஸ் ஆயிடுச்சுன்னா சோ அதுக்கு பெருசாலாம் ஒன்னும் பண்ணலங்க. ரொம்ப சிம்பிளா தெர்மல் சென்சாருக்கு மேல தர்மாக்கோலை வச்சு கவர் பண்ணிடுறாங்க. அடுத்து எந்த வித அலாரமும் அடிக்காத மாதிரி நேக்கு போக்கா வால்ட் டோரையும் ஓபன் பண்ணி உள்ள போயாச்சு. உள்ள பணம், நகை, வைரம், வைடூரியம்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு வால்ட்டே நிரம்பி வழியுது. ஆனாலும் பாருங்க, இத்தனைக்கும் நடுவுல இவங்களுக்கு முக்கியமானது பாடி கார்டு டிமாண்ட் பண்ண அந்த ரெட் டைமண்ட் தானே. இதுக்கு முன்னால ஹீரோ அதை எந்த இடத்துல பார்த்தாரோ இப்ப அதை காணோம். நல்லா ஆங்கில
ஆமா மாதிரி இருக்கான்ல டோனி, அந்த டைமண்டை தான் வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல மேட்ச் பார்த்துட்டு இருந்த மேனேஜருக்கு திடீர்னு என்ன தோணுச்சோ, ஒரு தடவை வால்ட்ட போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம்னு சம்பந்தமே இல்லாம டைமண்ட் கேஸ்டல் பில்டிங்கோட வாசல்ல வந்து நிக்கிறான். இதை ஹீரோயின் கேமரால பார்த்துட்டு, எப்பா சாமிங்களா, சீக்கிரம் அங்க இருந்து கிளம்புங்கடா, வரக்கூடாத ஆள் வந்திருக்கான், சிக்குனீங்கன்னா சின்ன பின்னம் ஆயிடுவீங்கன்னு ஹீரோயின் சொன்னதும், வாடா போலாம்னு ஹீரோ டோனியை கூப்பிட்டா அவன் டைமண்ட் இல்லாம வரவே மாட்டான்றான். ஜி ஒரு நிமிஷம் இருங்க ஜி, அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும், கண்டுபிடிக்காம போனா அவனுங்க வேற கழுத்து அறுத்துருவானுங்க அப்படின்னு டைமண்டை தேடுறதுல கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி கடைசியா டைமண்டை கண்டுபிடிச்சிடுறான். ஆனா இவன் டைமண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் லிப்ட் ஏறி மேனேஜர் கீழே வரதுக்கும் டைம் கரெக்டா இருக்கு. அப்ப முடிஞ்சதா ஜோலின்னு நம்ம யோசிச்சா, மேனேஜர் லிப்ட் ஏறி வால் இருக்க இடத்துக்கு வராரு. அங்க ஆள் யாரையுமே காணோம். மேனேஜருக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. வால் டோர் மூடி இருக்கு. இவர் போறப்போ எப்படி பாத்துட்டு போனாரோ இன்னமும் அதே மாதிரி இருக்கிறதுனால சரி கிளம்புவோம்னு லிப்ட் ஏறி மேல போயிடுறாரு. அவர் மேல ஏறி போறாரு பாத்தீங்களா லிப்ட், அந்த லிப்டுக்கு பேக் சைடுல தாங்க நம்ம ஆளுங்க 4 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. மேனேஜர் போனதும் இவங்க எந்த வழியில கீழே வந்தாங்களோ திரும்ப அதே வழியில நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம்னு ஹீரோயின் சொல்ல சொல்ல கடைசி வரைக்கும் யார் கண்ணிலையும் மாட்டாம ரூஃப் வரைக்கும் போயிடுறாங்க. இந்த பில்டிங்கும் ஆப்போசிட் பில்டிங்கும் நடுவுல ஒரு கம்பியை போட்டு அதுல தொங்கிட்டு தானே இவங்க பில்டிங் விட்டு பில்டிங் மாறினாங்க. திரும்ப அப்படிதானே தப்பிச்சாகணும். சோ பில்டிங் நடுவுல கம்பியை போட்டு முதல்ல 3 பேர் இந்த பில்டிங் விட்டு எதிர் பில்டிங்க்கு போயிடுறாங்க. கடைசியா ஹீரோ கம்பியை பிடிக்க வரப்போ கம்பி காலவாரி விட்டுருது. கம்பி உடைச்சுக்குது. ஆனா ஹீரோ கீழே விழல, செவுத்த பிடிச்சி ஸ்டெடி ஆயிடுறாரு. பட் கம்பி உடைஞ்சு விழுந்துருச்சு. சவுண்டும் பயங்கரமா கேட்டுருது. கீழே விழுந்த கம்பியும் கேமரால தெரியுது. அது எப்படா அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்பி கீழே விழும் அப்படின்னு ஹெட் செக்யூரிட்டிக்கு ஒரு டவுட். மேல போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம்னு இவன் மேல வரான். அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்புங்கடான்னு ஹீரோவுக்கு முன்னாலேயே 3 பேர் ஆப்போசிட் பில்டிங்க்கு போயிட்டானுங்கல்ல. திருடின பொருள் எல்லாமே அவனுங்கள்ட்ட தான் இருக்கு. ஹீரோ அவனுங்களை போக சொல்லிட்டு திரும்ப பில்டிங்குள்ளேயே வந்து தப்பிக்க வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. வழி கிடைச்சதோ இல்லையோ, ஆனா ஒரு செக்யூரிட்டி ஹீரோவை பாத்துறான். வேற வழி இல்லாம அவனை சுட வேண்டியதா போச்சு. இதுல கூட பாருங்க, ஹீரோ ஒரிஜினல் கண்ணை யூஸ் பண்ணி அவனை ஷூட் பண்ணல, டம்மி புல்லட் இருக்க கண்ணை வச்சு அவனை காயம் மட்டும் தான் படுத்திருக்காரு. அதுக்கும் அவங்கிட்ட மன்னிப்பை வேற கேட்டுட்டு ஹீரோ இருக்க ரூமோட பால்கனில இருந்து தொபக்கடின்னு ஹீரோ கீழே குதிக்கிறாரு. அதே நேரம் ஆப்போசிட் பில்டிங் வழியா தப்பிச்சு கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்த டோனி ஹீரோவை பார்த்துட்டு கார்ல ஏத்திடுறான். அந்த பக்கம் மேனேஜரும் செக்யூரிட்டிஸும் வால்ட்ட போய் பார்த்தா வால்ட்டையே வழிச்சு நாமம் போட்டு வச்சிருக்காங்க. அதோட இந்த காரை சேஸ் பண்ணி பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியல. ஏன்னா நடுவுல இவனுங்க ரகசியமான ஒரு மீட்டிங் பாயிண்ட வச்சு திருடின பொருள் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துறானுங்க. நீங்க யாரு மாற்றீங்களோ இல்லையோ தப்பிக்கிறது உங்க சாமர்த்தியம். அதை மீறி யாரு மாட்டினாலும் திரும்ப நீங்க வெளியே வரப்போ திருடின பணத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பங்கு உண்டு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து ஸ்லாக்கோவை கூட வச்சுக்கிட்டவ ஹீரோ, டோனி, மார்க்கோ அவங்க 3 பேரை மட்டும் அனுப்புறா. இவனுங்க வரும்பொழுது ஒரு காரை ஓட்டிட்டு வந்தானுங்கல்ல, திரும்ப கிளம்புறப்போ அந்த காரோட பெயிண்டிங், நம்பர் பிளேட் இப்படின்னு காரோட அமைப்பையே மாத்திடுறானுங்க. துரத்திட்டு வந்த போலீஸ்க்கு அடையாளமே கார் தானே. அடையாளத்தை மாத்தினதும் அவங்க கண் எதிரில கார் போயும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியா தப்பிச்சாச்சா. பிளான் ஆரம்பிக்கும் போதே கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் எந்த வழியில தப்பிக்கலாம்னு அப்பவே மலைக்கு மேல ஒரு ரோட்டை பார்த்து வச்சிருந்தாங்க இல்லையா, அது வழியா தான் நம்ம ஆளுங்களோட கார் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைக்கிறப்பதான் டபுக்கு 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 டபுக்குன்னு இவங்க கார்ல புல்லட்டா வந்து இறங்குது. எவன்டா அவன் 7.5 கூட்டுறவனு திரும்பி பார்த்தா ஒரு மைடியர் மாக்காவர்த்தவனை பார்த்திருந்தோம்ல, டிராகன்ன்ற பேர்ல நடுவுல ஹீரோ கூட சண்டை போட்டு டீமை விட்டு பிரிஞ்சு போனானே, அவனும் ஊக்கம் வந்துதாங்க ட்ரபிள் கொடுக்குறாங்க. சொல்ல போனா தப்பிக்க இந்த வழியை ரெடி பண்ணி கொடுத்ததே அவனுங்க 2 பேர் தானே. எப்படியும் கொள்ளையடிச்சிட்டு இந்த பக்கம் தான் வருவாங்க. அவங்க கொள்ளையடிச்சதை நம்ம அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிடலாம்னு ஸ்கெட்ச் போட்டு இறங்கிருக்காங்க. அப்புறம் என்ன, சேசிங் தான், கன் ஃபைட்டிங் தான், ஒரே பரபரப்பு தான். நம்ம ஆளுங்க எவ்வளோ அகாஜுகா காட்டியும் லாஸ்டா டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவன் துப்பாக்கியோட இவங்க காரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சதுன்னு இவங்க மனசை விடுறப்பதான் டிராகன் நெத்திலேயே ஒரு புல்லட் இறங்குது. சோப்பா எத்தனை ட்விஸ்ட் தான்டா. இப்ப யாரான திரும்பினா அது பாடி கார்டு. அவனுக்கு டோனி உயிரோட இருந்தா தானே அவனோட டைமண்டை மீட் எடுக்க முடியும். சோ டோனியை காப்பாத்திருக்கான். டோனியும் அவனுக்கு சேர வேண்டிய ரெட் டைமண்டை அவங்கிட்டே கொடுத்துட்டு அவன் ரெடி பண்ணி கொடுத்த கார்லயே கிளம்ப இங்க சீனை கட் பண்ணி பல நாள் கழிச்சு இட்டாலிக்கு வந்தா ஹீரோ, ஹீரோயின், டோனி, ஸ்லாக்கோ, அப்புறம் இவங்க திருடுற பொருளெல்லாம் வெளியே வித்து கொடுக்குற ஒரு பெரிய கை இப்படின்னு எல்லாரும் கும்பலா ஒரு இடத்துல கூடுறாங்க. திருடின பணம், நகை மொத்தமா எல்லாம் இவங்களுக்கு எதிரில் இருக்க டேபிள்ல தான் இருக்கு. அத்தனை பேரோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு சந்தோஷம். திருட்டு நடந்து இவ்வளவு நாள் ஆகியும் அதை யார் பண்ணாங்கன்ற ஒரு சின்ன க்ளூ கூட அந்த ஒரு போலீஸ்க்கு கிடைக்கல. அப்பனா சக்சஸ் தானே. சோ அதை நினைச்சு இவங்க கூடி கும்மாளம் போட்டுட்டு இருக்கப்போ ஹீரோவோட மூஞ்சில மட்டும் சந்தோஷமே இல்ல. ஒரு திருட்டு பார்வை தான் தெரியுது. என்னடான்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ கொடுத்தாரு பாருங்க ஒரு முறையான ட்விஸ்ட. கடை நீங்க ஏகப்பட்ட போலீஸ் வந்து எல்லாரையும் சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணவே இல்ல. இதுல இருந்தே தெரியுது ஹீரோ டபுள் டக்கர் வேலை பார்த்துட்டாருன்ட்டு. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், போலீஸ் அவரோட கடமையை அவர் பண்ணிட்டாரு. ஆனா கூடவே இருந்து குழிப்பறிச்சிட்டமேன்னு ஹீரோவுக்கு ஒரு துக்கம் தான். பேச முடியாம அரெஸ்ட் ஆகி போற டோனியையும் ஹீரோயினையும் குற்ற உணர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப இங்க
இங்க சீனை கட் பண்ணி அடுத்த ஒரு 3-4 மாசம் கழிச்சு வந்தா ஜெயில இருக்க ஹீரோவை பாக்குறதுக்கு டோனி போறாரு. வக்காலி டேய், கூடவே இருந்து செஞ்சிட்டல்ல. போன பார்ட்ல நான் உன்னை ஏமாத்தினதுக்கு இந்த பார்ட்ல நீ என்ன ஏமாத்தி பழி தீர்த்துக்கிட்ட. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட உள்ள உறுத்தவே இல்லையாடா அப்படின்னு டோனி கேட்டதும், இங்க பர்றாம்பி, ஒரு புலிக்கு பூனை வேஷம் போட்டு விட்டா பூனை புலி ஆயிடுமா? புலி எப்பவுமே புலிதானே. நான் ஒரு போலீஸ், என் வேலையை மீறி என்னால வேற எதுவும் பண்ண முடியலடா. நீங்க திருடினதுக்கு அப்புறம் உங்களை எவிடன்ஸோட பிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் உங்க கூடவே உங்க டீம் ஆள் மாதிரி இருந்தேன். ஆனா ஒண்ணுடா, உங்களை மாட்டி விடுறப்போ எனக்கே மனசு தாங்கல. இப்ப வரைக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு? சரி, ஆனது ஆச்சு, போனது போச்சு, அதை விடு. இன்னைக்கு உன்னை இந்த ஜெயில இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்கல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வேன்ல கூட்டிட்டு போறப்போ வேனோட பேக் சைட்ல லெஃப்ட் சைட்ல உட்காரு, அதான் உனக்கு நல்லதுன்னு ஹீரோ சூசகமா எதையோ சொல்லிட்டு போறாரு. மனுஷன் என்ன சொல்றாருன்னு புரியாம வேன் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு இருக்கப்போ சர்ரு புருன்னு 2-3 ஹெலிகாப்டர் வந்து போலீஸ் வேனை சுத்து போட்டு போலீஸ்காரங்க எல்லாரையும் லாக் பண்ணி வேன்ல இருந்த டோனியை மட்டும் காப்பாத்தி ஹெலிகாப்டர்ல ஏத்தி ஹெலிகாப்டரோட கிளம்பிடுறாங்க. அதுவும் போது 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 7 கடல் 7 மலை தாண்டி அவ்வளவு தூரம் போதுங்க. கடைசியில் அது எங்க தாண்டா போகுதுன்னு பார்த்தா ஒரு வயசானவருக்கு சொந்தமான ரெட் டைமண்ட டோனி தூக்குனான்ல, அவரோட ஊருக்கு தாங்க போகுது. வயசானவரை பார்த்ததும் டோனிக்கு மண்டை காயுது. ஐயா, ஜெய்ப்பூர் ஜெமினி கணேசா, நான் தான் உனக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட கொடுத்துட்டேனே ஐயா, அப்புறம் ஏன் திரும்ப என்ன கடத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இப்படின்னு டோனி கேட்க, சீச்சி, நான் உன்னை பழி வாங்கறதுக்கெல்லாம் கத்திட்டு வரலடா தம்பிடோ. முதல்ல என்கிட்ட இருந்து எனக்கு சொந்தமான டைமண்ட தூக்கிறதுக்கே ஒரு தனி கெத்து வேணும். அதை நீ பண்ணிருக்க. அப்புறம் திருந்த டைமண்ட வேர்ல்டுலயே டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி இருக்க இடத்துல வச்சு அதையும் நீ தூக்கி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்த பாத்தியா? உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா. அதான் உன்ன மாதிரியான ஆள் என் கூடவே சேர்ந்து எனக்காக வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்குமே தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். எப்படி என் கூட வேலை செய்ய ரெடியா அப்படின்னு வயசானவர் கேட்டதும், அடுத்த பிளானை மட்டும் சொல்லுங்க, செஞ்சிடுவோம் அப்படின்னு டோனி சொன்னதோட அந்த பக்கம் கார் ஓடிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஓபன் பண்ணா அனுப்பி இருக்கிறது டோனி. சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு புலிக்கு பூனை வேஷம் போட்டா புலி பூனை ஆயிடாது, புலி புலியா தான் இருக்கும். ஆனா ஒரிஜினல் பூனை என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது இல்ல. இனிமேல் பாப்பீங்கன்னு அடுத்த படத்துக்கான லீட கொடுக்கற மாதிரி டோனி ஒரு மெசேஜ போட்டிருக்க. வாடா 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 சில்வண்டு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மெசேஜ பார்த்து ஹீரோ ஒரு புன்னகையை போட்டுட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.